சக்தி விகாஸ் கேந்திரா சர்வதேச மையத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பயிற்சிக்கு பெயர் வாழும் கலை. கிட்டத்தட்ட 180 நாடுகளில் இந்த பயிற்சிக்கு மையங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்றதை விட தலையிலிருந்து இதயத்துக்கு செல்லக்கூடிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். தலை அப்படின்னு சொல்றது அறிவை குறிக்கக்கூடியது. இதயம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய அனுபவத்தை குறிக்கக்கூடியது. ஆக அறிவிலிருந்து நம்முடைய அனுபவத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பயணம். நம் வாழ்க்கைக்கு தேவையான பல உள்ளார்ந்த பல திறமைகளை இந்த பயிற்சியில நம்ம கத்துக்க போறோம். நம் வாழும் முறையில் எந்த மாற்றமும் இந்த பயிற்சிக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கலாம். கொஞ்சம் மெருகேற்றோம், கொஞ்சம் பாலிஷ் நம்ம பண்றோம். இது ஏதோ இடிகாச பாரான புராணம் அல்ல. நம்மளுடைய பண்டை கால ஞானமும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் ஒரு நடைமுறை அனுபவத்தை வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த வாழும் கலை பயிற்சி. நம் மன இறுக்கத்தை போக்கி விழிப்புணர்ச்சியை இந்த பயிற்சியின் மூலியமா நம்ம அதிகரிக்கிறோம். நமக்கு விழிப்புணர்ச்சி அதிகரித்தால்தான் சுற்றிலும் நடக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த சாவு தீ அப்படிங்கிறது எப்பவுமே கடைசியில தான் நம்ம உடலை எரிக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற தீ தினம் தினம் நம்மளை எரிச்சிட்டு இருக்கு. சரிங்க, ஸ்ட்ரெஸ்னா என்னங்க? ஸ்ட்ரெஸ் பாருங்க, சிலரை பார்த்தாலே நமக்கு கொந்தளிக்குது. சிலர்கிட்ட பேசினாலே நமக்கு கொந்தளிக்குது. ஐயோ இவன் நம்ம கிட்ட என்ன கேட்க போறான் அப்படிங்கும் பொழுது நமக்கு கொந்தளிப்பு ஏற்படும். நம்ம நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த உள்ளுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து எப்படி விடுதலை பெறது அப்படின்னு இந்த பயிற்சியில நம்ம சொல்லித்தரோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் சேர்த்துறோம், பொருள் சேர்த்துறோம், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, அதிகாரம், பதவி, புகழ், இதெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு சேர்த்தி வைக்கிறோங்க? நம்ம சந்தோஷமா வாழ்றதற்காக. சந்தோஷம் 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 நம்ம மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளும் எதை விரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை தான். அப்படி இருக்கக்கூடிய சந்தோஷத்தை எத்தனை பேர் நாம் முழுமையா அனுபவிக்கிறோம்? சொல்லுங்க. நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறவங்க இருந்தால் கொஞ்சம் கை தூக்கலாம்.